அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, புனித வாரத்தினுடைய ஒரு முக்கியமான காணொளி இது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு இதை குறித்து தெரியாது. குருக்கள், அருட்கண்ணியர்கள் நிறைய பேருக்கு இதை குறித்து தெரிய வாய்ப்பில்லை. கண்டிப்பா மக்களையும் பல பேருக்கு இதை குறித்து தெரிய வாய்ப்பில்லை. இதை குறித்து வாசிக்கும் பொழுதுதான் நிறைய விடயங்கள் எனக்கு புதிதாக இருந்தது. அதனால அதை உங்ககிட்ட எப்பவும் போல எளிமையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்க முன்னாடி நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். தமிழ்ல பார்த்திருப்பீங்க என்னதை பத்தி நீங்க பேச போறோம்னு சொல்லிட்டு. இதுல நிறைய விடயங்கள் உள்ள இருக்கிறது. குறிப்பாக சோலார் கேலண்டர், லூனா கேலண்டர், சூரிய கேலண்டர், நிலவை குறித்த கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறு, நம்முடைய பாரம்பரியமும் இந்த ஈஸ்டரை குறித்து எப்படியெல்லாம் வந்திருக்கிறன அப்படிங்கிறதை இன்று இந்த காணொலியில மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த காணொலி கடைசி வரைக்கும் நல்லா பாருங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இந்த ஈஸ்டரை குறித்து தெரியும். இனிமே நீங்க நம்ம ஈஸ்டர் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாட்களில் வருகின்றன அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. காணொலிக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவான காணொலி, அதனால இப்பவே ஒரு லைக் போட்டுக்கோங்க. இன்னும் நிறைய கேள்விகளை அங்கங்க கேட்பேன், அதற்கு பதில் எழுத தயாராக இருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சொல்லிடுவோம் அது கிறிஸ்து பிறப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம ஊருடைய பகுதிகளில் சூசேப்பருக்கு திருவிழா எப்போ ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம் மார்ச் 19 அப்படின்னு சொல்லிட்டு. சபைகளுக்கெல்லாம் டிசம்பர் 3 அப்படின்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நாட்கள் நமக்கு திருவிழா வருகிறது அப்படிங்கிறத நம்ம கேட்ட உடனே கரெக்டா சொல்லிடுவோம். ஏன்னா அது வருடம் முழுவதுமே அதே நாள் தான் வரும், ஒவ்வொரு ஆண்டும் மாறாது. ஆனா ஈஸ்டர் மட்டும் வருஷத்துக்கு வருஷம் மாறும். திடீர்னு ஒரு மாசம் மார்ச் மாசத்துல இருக்கும், திடீர்னு ஒரு முறை ஏப்ரல் இருக்கும், திடீர்னு ஏப்ரல் தொடக்கத்துல இருக்கும் இந்த ஆண்டு போல, திடீர்னு ஏப்ரல் மிட்ல போய் அதாவது நடுப்பகுதியில இருக்கும். இதெல்லாம் எதை வைத்து ஒரு கணக்கு செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கும் அப்படித்தானே. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துமஸ் போலயோ அல்லது நியூ இயர் போலயோ அல்லது மற்ற நம்முடைய திருவிழாக்கள் போலயோ நம்முடைய ஈஸ்டர் என்பது ஒரு பிக்ஸ்டு டேட்ல கிடையாது. மாறாக இதை அழைக்கும் போதே ஒரு மாறும் திருவிழா, ஒரு மூவபிள் ஃபீஸ்ட் அப்படின்னா இதை அழைக்கிறார்கள். முதலில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அன்பு மக்களே, மார்ச் மாசம் 21ஆம் தேதி அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? எதற்காக இதை பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வசந்த காலம் என்பதற்காக. ஏன் பாரு இது வசந்த காலத்துல தான் வரணுமா? ஸ்பிரிங் டைம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா அண்மை நாட்கள்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல இன்னொரு ட்ரெஸ், இதுக்கு உள்ளுக்கு இன்னொரு ட்ரெஸ் அப்படி போட்டு குளிர், பயங்கர குளிர்ல இருக்கும். அந்த நாட்கள்ல, அதாவது விண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, குளிர்காலத்துல இங்க இந்த திருவிழா வராது. மாறாக அது ஒரு வசந்த காலத்திற்கான திருவிழா. எது? ஈஸ்டர். அப்போ நீங்க பாத்துருப்பீங்க எங்களுடைய உடைகள்ல நிறைய மாற்றம் இருக்கும். இது நம்ம வெளியே போக போக முடியுமா? போக முடியாது, ஏன்னா இன்னும் குளிர் குறைகள். ஓகே, அப்ப இந்த ஸ்பிரிங் காலத்துல தான் இந்த திருவிழா வர வேண்டும். அது ஏன் அப்படிங்கறது நம்ம பைபிள் அடிப்படையில இன்னொரு காணொலியில கடைசியில நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மார்ச் 21 அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்முடைய திருச்சபை. மார்ச் 21க்கு பிறகு வரக்கூடிய முதல் பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு அடுத்து இம்மிடியேட்டா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர். அப்போ ஈஸ்டரை நம்ம பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விடயங்கள். ஒன்று மார்ச் 21, இரண்டாவது பௌர்ணமி, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. நல்லா புரிஞ்சிருப்போம். இப்ப இந்த 3க்கு சுருக்கமா நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். மார்ச் 21 ஏன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன், ஸ்பிரிங் டைம். ஸ்பிரிங் டைம் மார்ச் 21 தான் ஆரம்பிக்குமா அப்படின்னா, இந்த ஸ்பிரிங் அப்படிங்கிறது காலத்தை சரியாக கணக்கிடுவதற்காக, குறிப்பாக காலை வேளையும் இரவு வேளையும் சமமாக இருப்பதுதான் இந்த மார்ச் 21 அப்படின்னு திருச்சபை கணக்கிட்டு வைத்திருக்கிறது. இதை ஆங்கிலத்துல ஸ்பிரிங் ஈக்வினோக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அப்ப காலையும் மாலையும், அதாவது காலையும் இரவும், பகலும் இரவும், அதான் சரியா இருக்கும், பகலும் இரவும் சரியான சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாள் தான் மார்ச் 21. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு முதல் பௌர்ணமி, முழு நிலவு நாள். அந்த முழு நிலவு நாளுக்கு அடுத்து இம்மிடியேட்டா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர். இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், அது மார்ச் 21 அப்படிங்கிறது காலத்தை வைத்து தான் சொல்றாங்க. அப்ப அந்த மார்ச் 21 கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமா, அதாவது இந்த ஸ்பிரிங் ஈக்வினோக்ஸ் அப்படிங்கிற அந்த வசந்த கால சமநிலை அப்படிங்கிற அந்த நாள் காலத்துக்கு ஏற்றார் போல முன்ன பின்ன வருகிறது. ஆனா திருச்சபை 325ஆம் ஆண்டு, பாருங்க திருச்சபையுடைய அந்த தொலைக்காட்சி பார்வையை பாருங்க, நான் சொல்றேன் பின்னாடி. 325ஆம் ஆண்டு நைசைன் கவுன்சில் அதுல இந்த நாளை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மார்ச் 21 அப்படிங்கிறத ஸ்பிரிங் ஈக்வினோக்ஸ் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டரை இப்படிதான் நிர்ணயிக்கிறார்கள். சரி, இப்போ உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி வரும், அது ஏன் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு. பௌர்ணமிக்கும் அந்த ஸ்பிரிங்குக்கும் நம்ம பின்னால விவிலியத்தில் உள்ள விளக்கங்களை நம்ம பார்ப்போம். இப்ப மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்கள் இதுல நம்ம கூடுதல் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிங் காலத்தை பார்த்தாங்க, பௌர்ணமியை பார்த்தாங்க. எதற்கு? பாஸ்காவை கொண்டாடுவதற்கு. ஆனா கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த இரண்டோடு இணைத்து மூன்றாவது ஒரு விடயத்தை சேர்க்கிறோம், அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தார். இங்க இட்டாலியன்ல
அந்த நாளுக்கு பேரே டொமேனிக்கா. டொமேனிக்கா அப்படின்னா the day of the Lord. அப்ப இந்த நாள் அது இறைவனுடைய நாள். அதனால நம்ம ஓய்வு நாள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில் இருந்தது, கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக மாறியது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இந்த நாள் வாரத்தினுடைய முதல் நாள் முழுக்க முழுக்க இறைவனுக்குரியது அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து எல்லா காரியங்களும் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இப்போ உங்களுக்கு 3 விடயங்களும் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை நான் சொல்ல விரும்புகிறேன். எதற்காக 325வது ஆண்டுல இந்த மாதிரியாக மார்ச் 21 அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி ஈஸ்டரை நிர்ணயித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூத மதத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களைப் போலவே பாஸ்காவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஐரோப்பிய தேசங்களில், அதாவது யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவர்களுக்கென்று ஒரு நாளை குறித்து வைத்து இந்த நாளில் தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கறத அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். கிழக்கு திரோவையில் அவர்கள் மீண்டுமாக, கிழக்கு திரோவைங்கிறது உங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, அதாவது எருசலேமை சுத்தி இருக்கிற நாடுகளை சேர்ந்தவங்க, இஸ்ரேலை சுத்தி சொல்லணும் இஸ்ரேலை சுத்தி இருக்கிற நாடுகளை சேர்ந்தவங்க. அப்ப இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளாக ஈஸ்டரை கொண்டாடுகிறார்கள். அப்ப திருவிழாவை ஒரு முடிவு செய்கிறது இல்ல, we have to organize it. இதை நம்ம சரியா கணக்கிட்டு விபிலியத்தின் அடிப்படையில இருக்கணும், எல்லோருக்கும் அது சரியான விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞானத்தோடு கற்று தேர்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து, அதான் நைசியன் கவுன்சில் முக்கியமான ஒரு முடிவை, பல முடிவுகளை நைசியன் கவுன்சில் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைசியன் கவுன்சில் பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். மீண்டுமாக இந்த முடிவை அந்த 320 எடுக்கிறாங்க. எதற்காக? எல்லோரும் இணைந்து பாஸ்காவை ஒரே நாளில் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப நிறைய நம்ம ஆளுகள் வந்து பாத்தீங்களா, இப்படிதான் அங்கேயுமா இருக்குது, இப்படிதான் ஆள் போனா சொல்லிட்டு இருக்காங்க, யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்படி கிடையாது. அன்பர்களே, விபிலியத்துல இன்னைக்கு அதிகார வசனம் அப்படிங்கிறதுலாம் லேட்டஸ்டா டெவலப் பண்ணதுதான் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஊர்கள் இருக்கிற சாலை விதிகள் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்றது போல மாறிடும். அதே போலதான் கிறிஸ்தவத்திலையும் ஒவ்வொரு விடயங்களும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல அது ஒரு இவோலுவேஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டிலிருந்து இருந்து புதிய ஏற்பாடு பல வடிவங்களில் அது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கும். கற்று தேர்ந்தவர்கள் அதை தெரிஞ்சிருப்பார்கள். அதனால ஏதாவது கீழே வந்து பிற சபையினர் பாத்தீங்களா எங்க பைபிளை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறைந்தபட்ச அடிப்படை அறிவு இருந்தால் அந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்ப இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு தகுந்தாற் போல ஒரு கட்டமைப்புக்குள் எல்லாவற்றையும் சரியாக எல்லோருக்கும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த ஒரு விடயத்துக்காக மட்டும் சொல்ல, நிறைய விடயங்களுக்காக நான் சொல்கிறேன். வரலாறு அப்படிங்கறத ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதே இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். வரலாறு படிக்கிறவங்களுக்கு தான் வரலாற்றினுடைய உண்மை என்ன, நிலவரம் என்ன, ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறத புரியும் பொழுதுதான் முழு உண்மை நமக்கு தெரியும். அதுக்காக நான் கொஞ்சம் இதுல டைம் எடுத்து சொல்கிறேன். சரி, இப்ப 2வது வரலாற்று உண்மை. ஏற்கனவே தொடக்கத்துல நான் சொன்னேன், சூரிய கேலண்டர், நிலா கேலண்டர், ஜூலியன் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர். இது என்ன அப்படின்னு சொல்லி நான் சுருக்கமாவே சொல்றேன். நிலாவை வைத்து கணக்கு வைப்பது, அதாவது ஒரு நிலா என்பது 0ல இருந்து முழுசா மாறுவதற்கு 15, அப்புறம் அந்த 15 முழுவதுல இருந்து திரும்ப 0, அது பௌர்ணமி டு அமாவாசை, அமாவாசை டு பௌர்ணமி, இதெல்லாம் சேரும் பொழுது 15 நாள் 15 நாள் அப்படிங்கறது கணக்கு வருகிறது. அப்ப நிலா கேலண்டர் அப்படிங்கறது இருக்குது, சோலார் கேலண்டர் அதாவது சூரிய கேலண்டர் அப்படிங்கறது இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்களை அடிப்படையாக நம்ம கேலண்டர்ல எப்படி குறிக்கிறோம்? 365 நாட்கள் என்பது சூரியனை மையப்படுத்திய கேலண்டர், சோலார் கேலண்டர். ஆனா அதே வேளையில அமாவாசை பௌர்ணமியை குறிக்கிறதுக்கு நம்ம லூனார் கேலண்டர் அப்படிங்கறதையும் பயன்படுத்துறோம். அப்ப இந்த சோலார் கேலண்டர் தான் தொடக்கத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 49ல ஜூலியஸ் சீசர் அவருடைய அந்த ஒரு முயற்சினால, ஜூலியஸ் சீசர் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜூலியஸ் சீசர் ரோமையுடைய பேரரசன். அதற்கு பிறகு அகஸ்து சீசர் வராது. அகஸ்து சீசருடைய காலத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னு நமக்கு பைபிள்ல வரலாறு தெளிவாக சொல்கிறது. அப்ப இந்த ஜூலியஸ் சீசருடைய காலத்திலேயே ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. காரணம், அவருடைய அரசாட்சியில மக்கள் எல்லோரும் படித்து எப்பா வருஷத்துக்கு இத்தனை நாள் தான் அப்படிங்கிறத தெளிவாக கணக்கிட்டு 365 நாட்கள் உடைய ஒரு வருடம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் பிரச்சனை ஆயிடுது. அப்ப அந்த பாயிண்ட் பிரச்சனை ஆகுறது எங்க வந்து இடிக்குது அப்படின்னா, கடைசி ஈஸ்டர் கொண்டாடுவதில் தான் இடிக்குது. அப்ப கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறது தேவைப்படுவதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான காரணம் ஈஸ்டர் செலிப்ரேஷன். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. கிரிகோரியன் கேலண்டர் நம்ம நினைப்போம் லீப் இயரை சரி பண்ணுவதற்காக தான். லீப் இயர் என்ன, நான் என்ன சொன்னேன், கேள்வி கேட்பேன் பதில் எழுதுன்னு சொல்லி, இப்ப நீங்க இதுக்கு பதில் எழுதணும். லீப் இயர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடம்புற நிறைய கேள்விகளுக்கு நிறைய பேர் பதில் சொல்லிருந்தீங்க. உண்மையிலே சந்தோஷமா இருந்த மக்களே. அதனால இப்போ இந்த கேள்வி நான் சொல்லிட்டு விளக்க சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரியும். லீப் இயர் என்றால் என்ன, லீப் இயர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல எழுதுங்க. சிறப்பு பாராட்டுகள் உண்டு. சரி, இப்போ இந்த லீப் இயரை தான் மாற்றுவதற்கு ஜூலியன் கேலண்டர் இருந்து கிரிகோரியன் கேலண்டர் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது மட்டும் காரணம் அல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மார்ச் 21 அந்த வசந்த காலம், அந்த வசந்த காலத்துல வரக்கூடிய ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது. பாருங்க, இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், கிரிகோரியன் யாரு பார்த்தா, ஜூலியஸ் சீசர் யாருன்னா நீங்க சொல்றீங்க. அப்ப கிரிகோரியன் யாரு அப்படின்னா, கிரிகோரி 13வது கிரிகோரி. 13வது கிரிகோரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வேற யாரும் இல்ல, கத்தோலிக்க தாய் திருவையினுடைய திருத்தந்தை. அப்ப இந்த திருத்தந்தையுடைய தலைமையில இதை சரி பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒவ்வொரு சில நாட்கள், அதாவது கொஞ்சம் மணி நேரம் பிரச்சனையா இருந்தது ஜூலியன் கேலண்டர்ல. அந்த பிரச்சனை ஒரு 120 வருஷம் 130 வருஷம் தாண்டி போகும் பொழுது அந்த மார்ச் 21 என்பது ரொம்ப முன்னாடி போயிருது. அப்போ அது ஸ்பிரிங்குக்கு முன்னாடி போயிருது.
நான் ஏற்கனவே சொன்னேன், முக்கியமான ஒரு ரூல் ஈஸ்டர் கொண்டாடுவதற்கு ஸ்பிரிங் டைம், அதாவது வசந்த காலம். ஏன் அப்படின்னா பைபிள் இருக்கு, நான் சொல்றது ரெண்டாவது வருவோம். அப்ப அந்த வசந்த காலத்துக்கு முன்னாடியே போறதுனால இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்கு மேல நீங்க ஹிஸ்டரியில போய் பாருங்க, ஒரு 10 நாள் வருடத்துல இருக்கவே செய்யாது. குறிப்பாக எந்த ஆண்டுல இவர் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா 1582ஆம் ஆண்டு கிரிகோரியன் கேலண்டர் என்பது இன்ட்ரோடியூஸ் அறிவிக்கப்படுகிறது, பயன்படுத்துவதற்கு வருகிறது. அந்த மக்கள் இப்போ ஒரு வேடிக்கை என்ன, நான் ஏற்கனவே சொன்னால ஒரு 10 நாள் இருக்காது வரலாறுல அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க அப்படின்னா கரெக்டா இதை இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்ப அப்படின்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. எவ்வளவுக்குள்ள ஞானம் செய்யப்பட்டிருப்பாங்க பாருங்க. அதன் பிறகு நேரடியாக அக்டோபர் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒருவேளை நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல அப்படியே முன்னால போய் பாத்தீங்க அப்படின்னா 1582 அக்டோபர் மாதம் 15 தான் இருக்கும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதி இடையில இருக்கிற 10 நாளை காணும். ஏன் அப்படிங்கிறது இதுதான். அப்ப இதுதான் கிரிகோரியன் கேலண்டர். நம்ம அதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஜூலியன் கேலண்டர் உங்களுக்கு புரிஞ்சுட்டா, கிரிகோரியன் கேலண்டர் புரிஞ்சுட்டா, சோலாரை மையப்படுத்தி நம்ம நாட்களை கணக்கிடுவது புரிஞ்சுட்டா, லூனார் நிலாவை மையப்படுத்தி நம்ம நாட்களை கணக்கிடுவது புரிஞ்சுச்சா? சரி, இப்போ யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றது நான் ஏற்கனவே லைட்டா சொல்லிட்டேன். அவங்க 2 மையப்படுத்தி அப்படி நாட்களை கணக்கிடுறாங்க. ஒண்ணு சூரியன், 2வது நிலா. இப்ப இஸ்லாமியர்கள் ரம்ஜான் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் நிலாவை மட்டும்தான் மையப்படுத்துவாங்க. அப்ப நிலாவை மட்டும் மையப்படுத்தும் போது சில நேரத்துல அவங்களுக்கு ஸ்பிரிங்ல வரும், சில நேரத்துல அது சம்மர்ல வரும், அதாவது வசந்த காலத்துல வரும், இல்ல வெயில் காலத்துல வரும், சில நேரம் மழை காலத்துல வரும். அவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். காரணம் அது இன்னும் அதிக மாற்றம். காரணம் அவர்கள் நிலாவை மட்டும் கணக்கிடுவதால். அவங்க சூரியனை கணக்கிடுவதே கிடையாது. இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் நிலாவையும் சூரியனையும் மையம் கொண்டு ஈஸ்டரை கொண்டாடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் நிலாவை மட்டும் மையம் கொண்டு ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் நிலாவை, சூரியனை, ரொம்ப முக்கியம் என்னது, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு விடயங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வசந்த காலம் ஏன் அப்படிங்கிறத நம்ம விவிலியத்துல இருந்து பார்க்கணும். ஆண்டவர் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டுல இந்த வசந்த காலத்துல தான் நீ பாஸ்காவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பயணத்துல சொல்லியிருக்காரு, இணைச்சட்டத்துல சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் நம்ம கீழே கொடுக்கலாம். ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் நம்ம வாசிக்கலாமா? கண்டிப்பா வாசிக்கணும். இறை வார்த்தை இல்லாம நம்ம கிடையாது. இறை வார்த்தையை வாசிப்போம், மத்ததுக்கு நான் கீழே கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா வாசிங்க. ஒருவேளை வாசித்தவங்க அதை காப்பி பண்ணி கீழே கமெண்ட்ல போட்டா கூட மற்றவர்களுக்கு அது பயனுள்ள விதத்துல இருக்கும். அப்ப இப்ப நம்ம வந்துட்டோம், எதற்காக வசந்த காலத்துல நம்ம இந்த பாஸ்காவை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத விவிலியத்துல இருந்து பார்க்க போறோம். முதல் விவிலிய வசனம் இணைச்சட்டம் 16வது பிரிவு 1வது இறை வார்த்தை. அது என்ன அப்படின்னா, ஆபிபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு. ஏனெனில் ஆபிபு மாதத்தில் தான் ஒரு இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். ஆபிபு மாதம் அப்படிங்கிறது இன்று வசந்த காலத்துல வரக்கூடிய முதல் மாதம். இஸ்ரேலுடைய காலத்துல இன்றது நிசான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஆபிபு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வசந்த காலத்துல தான் வரும். யூதர்கள் இன்று வரை இதை அப்படித்தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். வசந்த காலத்துல ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலா பொருள் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்ன அப்படின்னா விடுதலை பயணம் 12வது பிரிவு 2வது வசனம். இதுல பாஸ்காவை எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கறத குறித்து சொல்லியிருக்கோம். அதுல முதல் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. புரிஞ்சுச்சா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா கொண்டாடுவாங்களா அப்படின்னா இந்த மாதத்துல கண்டிப்பா அவர்கள் பாஸ்கா கொண்டாடுவார்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ அங்கு வசந்த காலம் அப்படிங்கிறது. அப்ப அவர்களுக்கு இதுதான் வருடத்தினுடைய முதல் மாதம். இப்ப தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலண்டர் இருக்குது. அதே போல ஆங்கிலேயர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தெலுங்குகளுக்கு அப்படின்னு கேலண்டர் இருக்கு. அப்படி ஒவ்வொரு இனத்து மக்களுக்கும் ஒரு கேலண்டர் இருக்கு இல்லையா? அதே போல அவர்களுக்கு இருக்கிற கேலண்டர்ல அது இதுதான் முதல் மாதம். அவங்களுக்கு ஸ்பிரிங் டைம்ல தான் அந்த முதல் மாதம் வருகிறது. இன்னும் நிறைய விவிலிய வசனங்கள் இருந்தாலும் என்ன ஒண்ணு மட்டும் நம்ம வாசிப்போம். இதே விடுதலை பயணத்துல 34வது பிரிவு 18வது இறை வார்த்தை, புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும். ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளைக்கு நாங்கள் 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும். ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய். இதுல என்ன சொல்லப்படுகிறது? ஆபிபு மாதம், அந்த மாதத்துலதான் நீ எகிப்திலிருந்து நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். அப்ப பாஸ்கா அப்படின்னாலே கடந்து வருதல், அதை நினைவு கூறி கொண்டாடுவதுதான் பாஸ்கா. அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பின் மூலமாக முழு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் பாஸ்காவையும் உயிர்ப்பு பெருவிழாவையும் இணைத்து கொண்டாடுகிறோம். இப்போ இஸ்ரேல் மக்கள் அல்லது யூதர்கள் கொண்டாடுவாங்களா அப்படின்னா அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுவார்கள். இதை ஞாபகப்படுத்தி மோசையுடைய தலைமையில எகிப்தில் அடிமைகளா இருந்த மக்களை அவங்க வெளியே கொண்டு வந்ததை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாஸ்காவை கொண்டாடுவாங்க. நம்ம அதை சேர்த்து உயிர்ப்பாக கொண்டாடுகிறோம். இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் அவர்களும் இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடலாம், அவங்க இயேசு நம்புறதே கிடையாது. இது ஓகே, அப்ப அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்டாக தான் நம்ம பாஸ்கா விழாவை இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் பாஸ்கா கொண்டாடுவதற்கு தான் எருசலேமுக்கு போறாரு. அங்கதான் உணவு நடக்குது. அதுக்கு பிறகுதான் இயேசு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, பாடுகள் படுறாரு. அதெல்லாம் அதுக்கு பிறகுதான் வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், வருதான்னு தெரியல, கொஞ்சம் பேர் வர வாய்ப்பு இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, அது வசந்த காலம் ஆபிபு நிசான் மாதம் ஓகே, ஆனா
பௌர்ணமியை குறித்து எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுதான் பௌர்ணமி அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது முழு நிலவு நாள் அப்படிங்கிற வார்த்தையோ நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்காது. மாறாக மாதத்தினுடைய 14ஆம் நாள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு 14ஆம் நாள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, இந்த வாசிப்போம். விடுதலை பயணம் 12வது பிரிவு 6வது இறைவார்த்தை. இம்மாதம், அது எந்த மாதம் உங்களுக்கு தெரியும், ஆபிபு அல்லது நிசான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அதாவது ஆடு மேல இருக்குது. அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். அப்ப 14ஆம் நாள் அப்படிங்கிறது எல்லாம் எதை குறித்து? நிலாவை குறித்து. அதனால நான் சொன்ன யூதர்கள் சோலார் கேலண்டரையும் பயன்படுத்துறாங்க, லூனார் கேலண்டரையும் பயன்படுத்துறாங்க. பேரு லூனி சோலார் கேலண்டர். அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஓகே அன்பு மக்களே, நிறைய விடயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். இதுல ரொம்ப முக்கியமானது அந்த ஆபிபு மாதம். அந்த ஆபிபு மாதத்தினுடைய அந்த அர்த்தமே எபிரேய மொழியை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? இந்த நியூ ஸ்பிரிங், ஒரு புதிய கதிர் வருவது, ஒரு புதிய கொழுந்து வருவது, ஒரு புதிய தளிர் வருவது அப்படிங்கிறது அது ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. எவ்வளவு அழகான அர்த்தம் இல்ல? இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு அதனால சொல்லுவோம், நம்ம முட்டையெல்லாம் ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க. எதுக்கு? முட்டையில இருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருவது அப்படிங்கிறது போல இல்லையா? ஒரு புதிய உயிர். அதனால இந்த ஈஸ்டர் நம்ம எல்லோருக்கும் ஒரு புதிய உயிரை தரட்டும், ஒரு புதிய மாற்றத்தை தரட்டும், ஒரு புதிய தளிரை தரட்டும். எல்லா கதவுகள் மூடி இருக்கும்போது ஒரு கதவு திறந்து தான் என்னுடைய வாழ்க்கையில சரியான பாதையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல கூட தை மாதத்தை சொல்லுவோம், பொங்கல் விழாவை சொல்லும்போது சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நீங்க இந்த ஈஸ்டரை நம்பலாம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு எப்படி சீடர்களுக்கு ஒரு புதிய வழி கிடைத்ததோ, அப்போஸ்தலர்களுக்கு எப்படி ஒரு புதிய வழி கிடைத்ததோ, எப்படி புதிய திருச்சபை உருவானதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாறும், ஒரு புதிய வழி கிடைக்கும், ஒரு புதிய உயிர் காற்று நமக்குள்ள வரும் அப்படிங்கறத நீங்க நம்பலாம். கண்டிப்பா இந்த புனித வாரத்துல இன்னும் அதிகமாக கவன முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, ஜெபத்தை ஏறெடுங்க. இந்த ஈஸ்டர் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு வரலாறுகள் நமக்குள்ள இருக்கிறது, இத்தனை பேருடைய சாக்ரிஃபைஸ், ஞானம், விஸ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால உணர முடிஞ்சிருக்குது. அதனால கண்டிப்பா மக்களே, உங்களுக்கு இனி இந்த டவுட் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு டீடைலா இந்த காணொலி போட்டிருக்கோம். காணொலி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருப்போம், வைத்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.